லாஸ்ட் வீடியோவில் ஸ்னோ ஒமான் போயிருந்தோம் இல்லையா, அதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 13.5 ரியால். அதில் ஸ்னோ பார்க் அக்சஸ், கிளவுஸ், அதுக்கப்புறம் ஸ்னோ பிளாக் இது மட்டும் தான். 17 ரியால் பே பண்ணோம்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு ஹாட் சாக்லேட், அது கூட வந்துட்டு ஐஸ் ஸ்கர்ட்டிங் வந்து பண்ணிக்கலாம். 22 ரியாலுக்கு ஹாட் சாக்லேட் பதிலாக ஒரு மீல் வரும். நெக்ஸ்ட் 88 ரியாலுக்கு ஃபேமிலி பேக். இது கூட அடிஷ்னலாக நம்ம 3.5 ரியால் ஒருத்தருக்கு பே பண்ணோம் அப்படின்னா நம்ம பெண் குயினை தொட்டு பார்க்கலாம். இதில் சண்டே டு வெனஸ்டே வரைக்கும் 13.5 ரியால் ஸ்டார்டிங் பேக்கேஜ் சொன்னேன் இல்லையா, அது 9 ரியாலுக்கு சார்ஜ் பண்றாங்க. வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் இந்த பிரைஸ். இது இல்லாம நம்ம மினி ரைட்ஸ், ஜிப் லைன் எது போகணும்னாலும் தனித்தனியா அடிஷ்னலா பே பண்ணணும். பாருங்க, இங்க பெண் குயினை தொடும்போது நம்மளுக்கு வீடியோ எடுக்கலாம் அலௌடு கிடையாது. நான் வீடியோ எடுத்தேன், அதுக்கு வந்து அலோ பண்ணல. எனக்கு இங்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, பேருக்கு டிக்கெட் மட்டுமே 35 ரியால் வந்துச்சு. அது இல்லாம பெண் குயினை தொட்டு பார்க்கறதுக்கே 10.5 ரியால் அடிஷ்னலா பே பண்ணோம். அவங்க தான் வந்து கேமரா வச்சுட்டு போட்டோஸ் எடுக்கிறாங்க. போட்டோஸ்க்கு மட்டும் தனியா 10 ரியால் சார்ஜ் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறோம்ல, அப்பவே அவங்க இன்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது இன்சைடுன்ட்டுன்னு. சரி, நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா நைட்டு 12:30 வரைக்குமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். எனக்கு அமௌண்ட்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஒமான் வெதருக்கு அங்கே போனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் பிளேஸ் தான்.